ஆபிரகாம் என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்து என் விதிகளையும் என் கற்பனைகளையும் என் நியமங்களையும் என் பிரமாணங்களையும் கை கொண்டபடினால் நான் உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருக பண்ணி உன் சந்ததிக்கு இந்த தேசங்கள் யாவையும் தருவேன். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். யாருகிட்ட பேசுறாரு? ஈசாக்கு கிட்ட. என்ன சொல்றாரு? உங்க அப்பா ஆபிரகாமே நான் சொன்ன மாதிரி எல்லாம் செஞ்சாரு, ஆகையினால ஒன்ன நான் ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாரு. சரி, ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாரு? ஒரே ஒரு கட்டளை தான், விருத்த சேதனம். அதான் கட்டளை, வேற கட்டளை கிடையாது. ஆபிரகாமுக்கு வேற கட்டளை கிடையாது. மோசே காலத்துல தான் பல கட்டளை. அதுக்கு முன்னாடி ஆபிரகாமுக்கு வந்த ஒரே கட்டளை ஒன்னே ஒண்ணுதான். ஆபிரகாம் கிட்ட சொன்னார், விருத்த சேதனம். ஒரே கட்டளை, அதை செஞ்சாரு. அப்பா செஞ்சதுனால பையன் கிட்ட சொல்றாரு, உங்க அப்பா செஞ்சதுனால, உங்க அப்பா நான் சொன்னதை செஞ்சதுனால என் விதிகளையும் என் கற்பனைகளையும் நியமங்களையும் என் பிரமாணம் கை கொண்டபடினால் உன் சந்ததியை நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லி கீழே அப்படியே வாசித்தீங்கன்னா, வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். ஈசாக்கு வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனானான். இப்ப நான் ஒண்ணு சொல்றேன், அந்த ஆபிரகாம் அப்பா ஒரே ஒரு கட்டளை நிறைவேற்றினார்ல, நம்ம ஏசப்பா எவ்வளவு நிறைவேற்றினார் தெரியுமா? கல்வாரி செல்ல 613 கட்டளைகள். பழைய ஏற்பாட்டுல மொத்தமா கட்டளைகள் எல்லாம் சேர்த்தோம்னா, இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை எல்லாம் சேர்த்தணும்னா எத்தனை கட்டளை வருது? 613 கட்டளை வருது. இயேசு சொல்றாரு, நான் இந்த கட்டளைகளையும் பிரமாணங்களையும் அழிக்க வரவில்லை, நான் இதை நிறைவேற்ற வந்தேன். ஒரு கட்டளையை நிறைவேற்றின அந்த ஆபிரகாமுக்கு ஈசாக்கு ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா, 613 இருக்கிற எல்லா கட்டளையும் எங்க அப்பா இயேசு நிறைவேற்றதுனால ஈசாக்கை விட பெரிய ஆசீர்வாதம் நம்ம மேலதான் இருக்குது. நான் இயேசு மூலம் தானே பிறந்திருக்கேன், நான் தேவனுடைய பிள்ளை தானே, நான் இயேசுவின் பிள்ளை தானே. அவர் யார் நிறைவேற்றினாரு? கல்வாரி சிலுவையில நிறைவேற்றிட்டாரு. அதனாலதான் நான் மன மகிழ்ச்சியா இருக்கிறேன்.